கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீத புஸ்தகம் 81 சங்கீதம் 8 வசனத்தோட வாசிப்பும். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் நேசிக்கிற மாத்திரமல்ல, ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்காம போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் தேவன் அவங்களை என்ன பண்ண விடுறது மாதிரி இல்லை. அவங்களை என்ன பண்றாரு, எப்படியாவது என் ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும், நான் அளிக்கும் நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புறாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் ஒரு தேவன் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இஸ்ரவேலுக்கு மாத்திரம் ஆண்டவர் பிறக்கல, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே இயேசு ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் நம்ம அன்பு கூர்ந்த தேவன். அவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், நலமா இருக்கும். இப்ப நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாலும் சரி, நம்ம குழந்தைகளும் சரி, அந்த எத்தனை பேர் வேலை செய்றாங்களும் சரி, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க செவி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த இடமே ஒரு சமாதானத்தினால் நிரம்பும். இப்போ ஆளுக்கு ஒரு நாள்லாம் சொன்னா கேட்க மாட்டேன், ஏசதான் நடப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு சமாதானற்ற நிலைமை காணப்படும். அந்த இடத்துல ஒரு எரிச்சலும், கோபம், விவாண்டாளமும், சண்டையும் தான் பார்ப்போம். ஆனாலும் அவங்க அந்த இடத்துல அவங்க செவி கொடுத்து அதை செஞ்சாங்கன்னா அந்த இடமே சமாதானமா இருக்கும், அந்த குடும்பமே சமாதானமா இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறா, நீ எனக்கு செவி கொடுத்தா. இப்ப நம்ம தேவனுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது தேசத்தில் நன்மையை நாம் புசிப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்களோ அப்பெல்லாம் தேவன் அவர் என்ன ஆச்சரியமாக அதிசயமாய் நடத்தினார். எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வார்த்தையை கேட்காம அவங்க இஸ்ரவேல் நடந்தாங்களோ வேதனையும் பிரச்சனையும் கண்ணிகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். அவர்களை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்காதபடி எப்பொழுதும் நாம் தேவனுடைய சத்தத்துக்கு, நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கீழ்ப்படியும் பொழுது, கேட்கும் பொழுது அவர் நலமானதை நம்மளுக்கு என்ன பண்ணார், நன்மையானதை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில கூட நம்ம இதற்கு நம்ம செவி கொடுத்து என்ன பண்றோம், கேட்கிறோம், வர்றோம். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பற்றி என்ன சொல்லுகிறா, என்னை குறித்து மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார், என்னை கொண்டு தேசத்திலே பலத்த கிரிகளை செய்ய போறார், என் குடும்பத்திலே பலத்த கிரிகளை செய்ய போகிறார் என்று இருக்கிற தருவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் அழகா சொல்லுவாங்க மத்துங்க. அதுல 6 வசனம் சொல்றது பாருங்க, அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அவன் சுமைகளை சோத்திரம், அவர் ஏசப்பாட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்த நமக்கு இருக்கிற சுமையை என்ன பண்ணுவாருங்க, அவர் நீக்குகிற தேவன். நமக்கு வாழ்க்கை இருக்கிற தீங்குகளை விலக்கி பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு வேதத்துல பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான பக்தர்கள் நாம் பார்க்க முடியுது. எத்தனையோ தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், தேவனுடைய சனம், ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அநேகரை அற்புதமாக சுகமாக்கி சுமைகளை நீக்கி பலத்த அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த புதிய நாளில கூட உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுமைகளையும் நீக்கும்படி ஆண்டவர் இந்த கால நேரத்தில் வந்திருக்கிறார். அவர் பார்த்து சொல்றார், எனக்கு நீங்க செவி கொடுத்தால் நலமா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அவருக்கு செவி கொடுப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நன்மையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இஸ்ரவேலை பார்த்து நீங்க சொல்றீங்கள போல இந்த கால நேரத்தை எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்கப்பா, எனக்கு நீ செவி கொடுத்தால் நலமா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு செவி கொடுக்கும் பொழுது வாழ்க்கிற தண்ணீரெல்லாம் ஆண்டவரே திராட்சரசமாய் மாறுமே, அற்புதங்கள் நடக்குமே. நாங்களும் ஆண்டவரை எதற்கு நாங்கள் செவி கொடுத்து மனம் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் அந்த கால நேரத்தில் உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்தும், வழி நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதிங்க, நன்மையினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.